ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பழமுதிர் சோலையில் அந்த வைர வேலை கொண்டு போய் வைக்கணும், அதாவது வைர வேலை சாமிக்கு சாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுவும் தமிழ்ச்செல்வியும் பழமுதிர் சோலைக்கு கிளம்புறாங்க. வீட்டிலேருந்து கிளம்பும்போது வேலை எல்லாத்திட்டையும் கொடுத்து எல்லாருமே நல்லா சாமி கும்பிட்டுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் இந்த பக்கம் கிளம்பிடுறாங்கங்க. நம்ம சித்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மாலாம் சேர்ந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த அடியாட்கள் ரெடி பண்ணியிருப்பாங்களே, அடியாட்கள் சொல்கிறாங்க அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கங்க. கொடுத்துட்டு கம்முன்னு அமைதியாகிக்கிறாங்க. கொடுத்துட்டு யார் அவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாகிக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க 2 பேர் காரில் பேசிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாமரை ராஜாங்கத்திட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னா ராஜாங்கம் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அப்படிலாம் சொல்லக்கூடாது தாமரை, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உன் வாழ்க்கையே நல்லாயிருக்கும், உங்களுக்கு தனியாக உங்களுக்கு பள்ளிக்கூடமே நான் உங்களுக்கு கட்டித்தரேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. தாமரை முடியவே முடியாதுன்றாங்க. அப்புறம் தாமரையை சமாதானப்படுத்தி அனுப்பிட்டுறாங்க. தாமரை அந்த சாமியாருக்கு ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்டு பேசிகிட்ருக்காங்க. அவர் அந்த பக்கம் 1 ரூபா கூட விழுகலை, 2 ரூபா கூட விழுகலை, 60 ரூபா எனக்கு கிடைச்சாதான் பிச்சை கிடைச்சாதான் இன்றைக்கி நாளையே ஓட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தாமரை அவர் கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கல்யாணம் வேணான்னு சொன்னாலும் நிப்பாட்ட மாட்டாங்க, நீங்கள் எங்கள் மாமாட்ட பேசுங்க, செய்யுங்க, நீங்கள் ஒரு கோடீஸ்வரன் சொல்லுங்கள், செய்யுங்க அப்படின்னு சொல்லி தாமரை பண்ணிகிட்ருக்காங்க. அவரும் பேசி தாமரை சமாதானப்படுத்திகிட்ருக்காரு. அவங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பழமுதிர் சோலைக்கு காரில் போயிட்டுருக்காங்க. இன்னும் பொறுத்திருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.